இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி முட்டை கிரேவி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இது சப்பாத்தி, பூரி, நான் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்துக்கும் கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். வீட்டில் இருக்கிற எளிமையான பொருளை வச்சு எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல் விஸ்க் அண்ட் ஒண்டர் பை க்ளோரி. இதுக்கு நான் 4 முட்டை வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி 2, மற்ற மசாலா பொருளாக என்னென்ன சேர்க்கலாங்கிறத பார்க்கலாம். இப்போது மீடியம் சைஸை கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை நான் அந்த சாப்பரால் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுக்கு வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் அந்த கிரேவி ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி தான் தக்காளியும் கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் கிட்ட மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் கிட்ட மஞ்சள் தூள் சேர்த்து, எண்ணெய் ரொம்ப காய வேண்டாம், உடனே நம்ம அந்த முட்டைகளை சேர்த்து நல்லா முட்டை ஒரு கோட் ஆகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி எடுக்கணும். மசாலா கருகிடக்கூடாது. இப்போது ஓரளவு கோட் ஆனதுக்கப்புறம் இந்த முட்டைகளை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே பாத்திரத்தில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். இதில் நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை நம்ம அதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்ல கோல்டன் கலரில் வதங்கணும். அந்த அளவுக்கு நம்ம வதக்கி எடுக்கணும். இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் சேர்க்கணும். என்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இல்லாததுனால ஒரு சின்ன துண்டு இஞ்சியையும் ஒரு 5 பல் பூண்டையும் நல்லா நைஸாக இடித்து அதில் சேர்த்துக்கிறேன். இப்போது நல்லா வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டை சேர்த்துக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது நல்லா வதங்கிருச்சு. இப்போது நம்ம தக்காளியையும் சேர்த்துக்கலாம். மிக்சியில் நீங்கள் அடிச்சிங்கன்னா கொஞ்சம் கொரகொரப்பாகவே எடுத்துக்கோங்க, நைஸாக அரைக்கக்கூடாது. இப்போது வெங்காயத்தோட தண்ணி சத்து போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்து எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதக்கி எடுக்கணும். இப்போது கலருக்காக ஒரு பச்சை மிளகாயை இந்த மாதிரி க்ராஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். பார்க்க அழகாக இருக்கும். இப்போது நல்லா வதங்கிடுச்சு, எண்ணெய் பிரிஞ்சிருச்சு. பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். நம்ம எண்ணெய் நிறைய சேர்க்கலை, அதனால் இந்தளவுக்கு தெரியுது நமக்கு. இப்போது மசாலா பொருள் என்னென்னு பார்க்கலாம். இப்போது ஒரு 1/2 கப் தயிர் எடுத்திருக்கேன். இப்போ இது கூட காரத்துக்கு தேவையான மிளகாய்த்தூள், அதை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக மல்லித்தூள், அதாவது அது 1 டீஸ்பூன்னா இது 1.5 டீஸ்பூன், ஒரு டீஸ்பூன் கிட்ட சீரகத்தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும் தேவையான அளவு. கசூரி மேத்தி கொஞ்சமாக சேர்த்துக்கணும். நம்ம இறக்குறப்பவும் சேர்க்கணும். இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம்னா நல்ல ஃப்ளேவராக இருக்கும். இப்போ நம்ம அந்த 1/2 கப் தயிர் கூட இந்த மசாலா பொருளெல்லாம் சேர்த்து கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கணும். கரைச்சி எடுத்து நம்ம வதக்கின வெங்காயம் தக்காளி கூட சேர்த்துக்கலாம். இப்போது இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இந்த டிஷ்ஷோட ஒரு பெரிய ப்ளஸ்ஸே இந்த வதக்கிறதுல தான் இருக்குது. இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இந்த கிரேவி 4 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். இப்போது நல்லா கெட்டி ஆயிடுச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதுக்கு தேவையான தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். முதல்ல கொஞ்சமாக சேர்த்தேன், கொஞ்சம் கெட்டியாக இருக்குதுன்னு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போ இன்னமும் கெட்டியாக தான் இருக்குது, அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு கெட்டி வேணுமோ, தண்ணி வேணுமோ, அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் கெட்டியாக தான் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது இதை லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் குக் பண்ணி எடுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இது காஷ்மீரி மிளகாய் தூள் கொஞ்சம் சேர்த்தோம்னா இன்னும் கலர் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நமக்கு கிரேவி நம்ம சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம முட்டையை சேர்த்துட்டு
இதுக்கு தேவையான கொத்தமல்லியை பொடி பொடியாக கழுவி கட் பண்ண கொத்தமல்லியை நம்ம சேர்த்துட்டு கொஞ்சமாக கசூரி மேத்தியை இதே மாதிரி கசக்கி போட்டுக்கலாம். கசூரி மேத்திங்கிறது காஞ்ச வெந்தயக்கீரை, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம சூப்பரான முட்டை கிரேவி ரெடி ஆயிருச்சு. இதோட வாசம், டேஸ்ட்டு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம முட்டையை சேர்த்துட்டு ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்கக்கூடாது. இப்போ நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இந்த கிரேவியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.